டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கம், உடம்பில் நம்ம தோல்லையும் அதிகமான சுருக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். தோல் சுருக்கம் நமக்கு இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான நோயினால நமக்கு தோல்லையோ இல்லை முகத்திலையோ நமக்கு சுருக்கம் ஏற்படுது, இதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்குறோம். முகத்தில் சுருக்கம் ஏற்படுது அப்படின்னும் போது உடல்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அது உடலில் இருக்கக்கூடிய நோயின் காரணமாக முகத்தில் சுருக்கம் ஏற்படலாம். நம்ம நினைக்கிறோம் ஏஜ்டு லுக் வருது, இல்ல வயதின் காரணமாக வயதாகுது, அதனால நமக்கு முகத்துல சுருக்கம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறோம். இதற்கு காரணம் நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் மற்ற நோயோட சிம்டம்ஸா கூட, அறிகுறியா கூட நம்ம முகத்துல சுருக்கம் ஏற்படலாம். முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கழிவுகள் நம்ம உடல்ல சேர சேர நமக்கு என்ன ஆகுதுன்னா முகத்தில் சுருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். பிளட் சுகர் லெவல் நிறைய இருக்கு அப்படின்னா முகத்துல சுருக்கம் வரும். அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட், இதுதான் நிறைய பேருக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடல்ல அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா முகத்தில் தோல்ல நமக்கு சுருக்கங்கள் ஏற்படும். அடுத்து இன்னொரு விஷயம், பெரும்பாலான மக்களுக்கு இது இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை. இரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு முகத்துல ஒரு சுருக்கம் ஏற்படுறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். அடுத்து முக்கியமாக ஒரு குரோனிக் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனை, சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முகத்துல சுருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த லிவர் டிஸார்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு, லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கு, இந்த மாதிரி சமயங்களையும் முகத்துல சுருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம உடல்ல கழிவுகள், அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்காம விட்டோம்னா முகத்துல சுருக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு சிம்டம்னே வச்சுக்கலாம். சரி, முகத்துல சுருக்கம் இருக்குன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ ஏஜ்டு லுக் வந்துருச்சு, ஃபேஸ்க்கு இந்த க்ரீம் போடுறேன், இந்த ஆயில் நான் யூஸ் பண்றேன், ஃபேஷியல் மசாஜ் எல்லாம் பண்றேன், இது எல்லாமே பண்ணலாம். ஆனா உள்ளுறுப்புகளில் நமக்கு உண்மையிலேயே என்ன டிசீஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதனால நம்ம எப்படி சரி பண்ணணும், அந்த ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணாத வரைக்கும் நமக்கு முகத்துல பாதிப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கிட்னி டிஸார்டர் இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களை நிச்சயமாக மாற்றம் செய்ய வேண்டும். இப்போ இந்த சுருக்கம் இருக்குன்னா எடுக்கக்கூடிய உணவு முறைகள்ல அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய உணவு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ். இந்த பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரூட்ஸை நம்ம அதிகமா எடுக்க எடுக்க நம்ம உடல்ல மாற்றம் நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் மாதுளை நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முகப்பொலிவு உண்டாகிறதுக்கும் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கும் நமக்கு மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது பார்த்தோம்னா பப்பாளி. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேஷியல் பண்ணோம்னாவே பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னா பப்பாளியை சாப்பிடுவோம். இந்த மாதிரி பப்பாளியை சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது முக்கியமாக வாழை. ஏதாவது ஒரு வாழை தினமும் நம்ம சாப்பிட்றத வழக்கத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி பழ வகைகள்ல நம்ம தொடர்ந்து தினமும் நம்ம உணவோடு சாப்பிட்டுட்டு வரணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த சம்மர் டைம்ல கிடைக்கக்கூடிய தர்பூசணியா இருக்கட்டும், முலாம் பழமா இருக்கட்டும், இதுவுமே நம்ம சருமத்திற்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸ், சுருக்கங்களை மறைய வைக்கிறதுக்கும் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முக்கியமாக ஹார்மோன் ரிலேட்டடா சில ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் முகத்துல சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு இந்த பழ வகைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லிவர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கல்லீரல், அதாவது லிவர் டானிக் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். எடுக்கக்கூடிய மருந்து நம்ம கல்லீரலையும் பாதுகாக்கணும்,
அதே சமயம் நமக்கு சருமத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் மறைய வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது அந்த கல்லீரலை நம்ம சரிப்படுத்துவதற்கு சில விஷயங்கள், அதுதான் நம்ம கரிசாலை சாப்பிடலாம். கரிசலாங்கண்ணி ரொம்ப சிறந்தது சொல்லலாம், லிவர் டானிக். அது மட்டும் இல்லாம ஹேர், நமக்கு தலைமுடி தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த கரிசாலை பயன்படுது. இந்த கரிசாலை முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களா இருக்கட்டும், தலைமுடியில இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இருக்கட்டும், நமக்கு கரிசாலையை பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா வல்லாரை. இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லும்போது மேஜரா நம்ம ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய உள்ள நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கு, வயிற்றுல தண்ணி சேருது, முக்கியமாக சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு வல்லாரை பயன்படுது. இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கிட்னியோ இல்ல லிவர் ப்ராப்ளம் இருக்கு, பாடியில நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னா டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னா ஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீராவி குளியல், இல்ல முகத்திற்கு நீராவி எடுக்கிறது. இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருது. நம்ம பிளட்லயுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும், ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே பாடியில இருந்து வரணும், ஸ்கின்ல ஸ்போர்ஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸோ இல்ல டஸ்ட் எல்லாமே வெளியில வரணும்னாலும் நம்ம ஸ்டீமை பயன்படுத்திக்கலாம். அப்போ நீராவியை நம்ம பயன்படுத்த நிறைய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ முகத்துல சுருக்கம் இருக்குன்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சுருக்கத்திற்கு ஏற்ற மாதிரியான ரெமெடிஸோ ட்ரீட்மெண்ட்டோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இல்லாம நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இதை தாண்டி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் பேசிக்கா இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி. இந்த சதாவரியை நெய்யாகவோ இல்ல குடிநீர் மாதிரியோ இல்ல சூரணமாகவோ நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே வலிமை அடையும், முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்களும் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவுல முக சுருக்கம் ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் மூலியமாக, மூலிகை மூலியமாக எப்படி சரி செய்து முக சுருக்கங்கள் வராமல் தடுக்க முடியும் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.